மூத்த விநாயகர் கோயிலில் மூத்த நயினார் கோயில். நிறைய பேர் வந்து பிள்ளையார் கோயில் நினைக்கணும், ஆனால் இது முருகன் கோயில். இதில் பாருங்க, இதில் எண்ணெய் அப்படியே செக்கில் ஆட்டி எடுக்கிற இடத்துக்கு வந்து வாங்கினீங்கன்னு சொன்னால் 50 ரூபா குறைவு, 1250 ரூபா. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு சரண் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் ஆனைக்கோட்டை மூத்த விநாயகர் கோயில். ஆனால் இது மூத்த விநாயகர் கோயிலில் மூத்த நயினார் கோயில். நிறைய பேர் வந்து பிள்ளையார் கோயில் நினைக்கணும், ஆனால் இது முருகன் கோயில். இப்போ இந்த கோயில் அடிக்கேன்னு வந்துருக்கிறேன்னு சொன்னால் இதுக்கு முதல் பார்த்துருப்பீங்க ஆனைக்கோட்டை ஸ்ரீமுருகன் கஃபேயில் நான் வீடியோ போட்டிருப்பேன். அது இந்த கோயிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் இந்த பக்கம் போனவொண்டா வந்துடும். இப்போ இங்கேயும் வந்துருக்கிறேன்னா இதில் இந்த செக்கில் ஆட்டி எடுக்கிற நல்லெண்ணெய் கடை ஒன்று இருக்குது. இப்போ அந்த செக்கில் ஆட்டுறதையும் நாங்கள் போய் பார்த்துட்டு இந்த நல்லெண்ணெய் கடையை பார்த்து தான் வந்துருக்கேன். இந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் இந்த நல்லெண்ணெய் கடை இருக்குது. தில்லியம்பலம் கந்தையா ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லி இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே இந்த முடக்கிலே இருக்குது இந்த கடை. இப்போ இங்கே நீங்கள் நல்லெண்ணெய் வாங்கலாம். இப்போ நல்லெண்ணெய் செய்கிற இடத்துக்கு நாங்கள் போய் பார்த்துட்டு அங்கேருந்து வந்து ஒரு நல்லெண்ணெயும் வேண்டி கொண்டு போவோம். வாங்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். நாங்கள் போய்கொண்டு இருக்கிற இந்த மானிப்பாயிலேருந்து வட்டுக்கோட்டைக்கு போகிற ரோட். இப்போ கோயில் கழிஞ்சு கொஞ்சம் தூரம் போனோடனே இந்த இடக்கை பக்கம் திரும்புகிற ஒழுங்கேக்குள்ள தான் அந்த நல்லெண்ணெய் செய்கிற இடத்துக்கு வாங்க நாங்கள் இப்போ போவோம். இப்போ இந்த ஒழுங்கேக்கில் போயிட்டு டிகேடி வந்து ஒரு மதில் எழுதியிருக்கோண்ட ஒரு இடக்கை பக்கம் திரும்ப ஒழுங்கேக்க. இப்போ அங்கே தான் நாங்கள் இப்போ போகிறோம். டிகேடி என்று கேட்டாலே இங்கே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் இந்த என்ன கடைன்றதால. வாங்க நாங்கள் இப்போ போய் பார்ப்போம். இப்போ இதுதான் அந்த நல்லெண்ணெய் செக்கில் செய்கிற இடம். இப்போ இங்கே நாங்கள் வந்துட்டு போய் இந்த கடையில் காய்ச்சிட்டு வந்த நாங்கள் அண்ணாட்ட. இப்போ அவர் சொல்லியிருப்பார் விடியல எள்ளு கழுவி காய வச்சிருக்கேன். இனி அதை செக்கில் ஆட்டுறதுல நாங்கள் போய் பார்ப்போம். இதில் பாருங்க, விடிய எள்ளை கழுவி காய வச்சிருக்கணும். இப்போ அங்கால செக்கில் ஆட்டி கொண்டிருக்கணும். வாங்க நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் மாஸ்டர் சுற்றி கொண்டிருக்கு. இப்போ முந்தின காலத்தில் ஒரு மாடு வந்து சுற்றி கொண்டிருக்கு, காளை மாடு. அது சுத்த நடுவில் என்ன ரெடி ஆகிட்டு இருக்கும். இதில் லேண்ட் மாஸ்டர் சுற்றி கொண்டு வருது. நானும் பின்னாலேயே நடக்குது. இதில் பாருங்க, இதில் எண்ணெய் அப்படியே எள்ளெல்லாம் நசி வச்சு அதில் சக்கரை தண்ணியாக வருது. எள்ளை போட்டு தண்ணி தெளிக்குவாங்க. தண்ணியா? எள்ளு தண்ணி எள்ளை போட்டுட்டு அதுக்கு பதமாக தண்ணி தெளிக்குவாங்க. தெளிச்சா தான் அது பழத்துக்கு வரும். இப்போ வெளியில் எடுக்கிற அந்த எண்ணெய் எடுக்கிறோம் ஒரு இளம் நேரத்தில் அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னு இந்த நல்லெண்ணெய் செய்யறவங்கன்னா முதல்ல எள்ளு எடுத்து கழுவி காய வைப்பினோம். காய வச்சா பிறகு இந்த செக்குரல்ல போட்டு இந்த லேண்ட் மாஸ்டர் சுத்த உள்ளுக்கு இருக்கிற அந்த எள்ளெல்லாம் நல்லா அமர்த்தப்பட்டு அரை வர்ற மாதிரி. இப்போ நான் கிரைண்டர் மாதிரியே யோசிப்பேன். நல்லா அரைச்சி அந்த அதில் இருக்கிற சக்கை தனியை மற்றது எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். இதில் வர்ற எண்ணெயை ஒரு கொஞ்ச நாள் அப்படியே வச்சிருக்கீங்களா அது கிளியராகி அந்த நாங்கள் போத்தில் வாங்குகிற எண்ணெயாக வந்துடும். அப்படி வர்றதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வெளியில் விற்பினோம். முந்தி வவுனியாவுக்கு பஸ்ஸில் போயிருக்கல நான் பார்த்துருக்கேன். ஒரு சில இடங்கள்ல இந்த காளை மாடு இதே மாதிரி சுற்றி என்ன செஞ்சது. அப்போ எங்கள் வீட்டை அப்பா என்னப்பா செய்யணும் வேண்டாம், இப்படித்தான் நல்லெண்ணெய் செய்கிறேன்னு சொல்கிறது. இன்றைக்கு தான் முதல் தரமாக நான் இங்கே வந்து பார்க்குறேன் இப்படி செய்கிறேன். எங்களோட பழைய சேனலில் நாங்கள் வீடியோ போட்டாங்க. அந்த டைம் என்னால் போகலாம் போச்சு, ஏன்னா நான் கேம்பஸில் இருந்தேன்.
அப்போ உங்கள் வீடியோவில் சொல்லி இப்போ தேர்ட் இயர் இருந்தது. அப்போ அந்த நேரத்தில் நான் போயெல்லாம் போச்சு. பழைய இதில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு தான் முதல் தரமாக நான் இங்கே வந்து பார்க்குறேன் நேரம் எப்படி இந்த ப்ரொசஸ் நடக்குதுன்னு. இருக்கிறவன்ட்டு சொன்னால் நாங்கள் லேண்ட்மாஸ்டர் சுத்த நாங்களும் சுற்றி கொண்டே இருக்கணும். இப்போ இதில் வர்ற அந்த சக்கை இருக்குது தானே, அது புண்ணாக்கா எடுத்துருக்கோம் தனியே. இப்போ இதில் மெய்கிற அந்த புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு மாட்டுக்கண்டு அது தனியாக விற்பினா புண்ணாக்கு எவ்வளோ வேண்டாம்? கிலோ புண்ணாக்கு விலை கிலோ புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா விலை 100 ரூபா ஒரு கிலோ. நாங்கள் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது அதில் பார்ப்போம். இங்கே அதை பாருங்க, நல்லா பரவி காய விட்டுருக்கு. இதை துப்புரவு செய்கிறதே பெரிய வேலையாக இருக்குன்னா நான் அங்கே பாருங்க வேப்ப மரம் எல்லாம் இருக்குது, இலையல் விழுந்து கொண்டு இருக்கும். எல்லாம் மடிவாக துப்புரவு பண்ணி கழுவி காய வச்சு, காய வைக்கிறதுலாம் பெரிய பிரச்சனை. காய வைக்கல இப்போ காய வைக்கக்குள்ளான்னு இலையல் விழுந்து கொண்டு இருக்கும். அப்புறம் அதை துப்புரவாக்கி அதுக்கப்புறம் எடுத்து செக்கில் போட்டு எண்ணெயாக்கணும். ஐயா எடுத்து வச்சுக்கிற என்ன பார்க்கலாமே, என்ன என்ன ஓ ஓகே. இப்போ என்னன்னா எடுத்த எண்ணெயெல்லாம் இப்படி ரம்மில் ஊற்றி வச்சிருவினோம். அதுக்கு பிறகு அது அப்படியே படிஞ்சிடும். படிஞ்சு கிளியராக வர வலிக்கிட்டு இருந்தோம் அந்த எண்ணெய். அதுக்கு பிறகுதான் போத்தில் அடைப்பினோம். இப்போ இங்கால உரம் கொடுக்குற உரம் இல்லை, இந்த புண்ணாக்கு கொடுக்குறேன். இங்கால புண்ணாக்கு நீங்கள் நிறுத்து வாங்கிக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் ஆடு மாடு வளர்க்குறீங்க, உங்களுக்கு புண்ணாக்கு தேவைப்படுதுன்னு சொன்னால் இங்கே வந்து நீங்கள் வாங்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கிளியர் ஆகிட்டு இந்த போத்துகளில் பேக் பண்ணி கடைக்கு கொண்டு போகணும். இப்போ ஒரு போத்தில் நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா 1300 ரூபா. நாங்கள் ஒரு போத்தில் நல்லெண்ணெயும் வாங்கிட்டு போவோம். அண்ணா நல்லெண்ணெய் ஒரு போத்தில் ஒரு போத்தில் நல்லெண்ணெய் வாங்க, நாங்கள் இங்கிருந்தே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கொண்டு போவோம். இப்போ இங்கே ஒரு அண்ணா வந்துருக்குது. இங்கே இந்த கடைக்கு எவ்வளோ காலமாக வாரீங்க? நான் அடிக்கடி ஆடு வளர்க்குறேன். நான் அப்போ இடைக்கிட்ட புண்ணாக்குக்கு வாரேன். நான் கிழமைக்கு ஒரு 2 தரம் பெறுவேன். நல்ல புண்ணாக்கு கரிச்சையில் நல்லா இருக்குது. எண்ணெயும் இவ்வளோ தரமான எண்ணெய். உண்மையிலே வேண்டிய எண்ணெய் தான் ஃபஸ்ட் கிளாஸ் எண்ணெய். இப்போ இதுக்கு முதலாவது எண்ணெய் வேதான் பேந்தான் மற்றவே என்ன குறை சொல்லக்கூடாது. நாங்கள் பாவிச்சதில் இது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இது எங்க உள்ளூர் உற்பத்தியோ என்ன எங்களுக்கு மற்றதில் ஒன்றும் தெரியாது. ஓமையா வாரங்க, நன்றி. ஓகே, என்ன வந்துட்டு வாங்கினாங்க ஒரு போதில் 1250 1250 300 நோமலா? ஓகே. இங்கே வந்து வாங்குறாங்க. இப்போ கடையில் நீங்கள் டிரெக்டாக வாங்குறேன்னா 1300 ரூபா. அதே இங்கே செக்கில் ஆட்டி எடுக்கிற இடத்துக்கு வந்து வாங்கினீங்கன்னு சொன்னால் 50 ரூபா குறைவு, 1250 ரூபா. நாங்கள் இப்போ ஒரு போத்தல் வாங்கிட்டு போவோம். எனக்குமே இது புது அனுபவம் தான். முதல் தரம் மாறேன். அந்த முதல் வந்து வீடியோ எடுத்த நாங்கள் ஒரு 4 வருஷம். உங்களோட கடையிலயும் 1250? அந்த பிள்ளையார் கோயில் அடியில காட்டின கடை அங்கேயும் நீங்க போய் வாங்கினீங்கன்னா 1250 தான். வெளிக்கடையில் 1300 ரூபா. இப்போ நாங்கள் வேண்டி கொண்டு போயிட்டோம். என்னென்னா செக்கில் ஆட்டி டிரெக்டாக நீங்கள் வாங்குறது மற்றது என்னென்னு பேக் பண்ணுறாங்க, எப்படி செய்கிறாங்கன்ற நமக்கு தெரியாது. நாம் இங்கே வந்து வடிவாக பார்த்து வாங்கி கொண்டு போகலாம். அது உண்மையாக ஆரோக்கியமான எண்ணெய் பொருட்கள்னால் நாங்கள் உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் தான். அது நாங்கள் நேராக போய் பார்த்து வாங்கக்கூடியதாக இருக்கும். அது இன்னும் நல்ல குழலெல்லாம் அடைச்சி போயிருக்கு. நேற்று சொன்னால் தெரியாமல் தடிமல் இருமலாக இருந்தேன். விடியவும் கொஞ்சம் மூக்கால் ஒழுகி கொண்டிருந்தது, இருமலாக இருந்தது. செட்டு சின் போட்டுட்டு தான் நிற்கிறேன். சரி வாங்க
இந்த வீடியோ இதோட முடிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இன்னொரு வகையில் உதவி இருக்குமென்னு நம்புகிறேன். நான் இந்த லொக்கேஷனை எப்படி வாரன்றதை மேப்பும் போட்டு விட்றேன். நான் சொன்ன மாதிரி அந்த பிள்ளையார் கோயில் தாண்டி கொஞ்சம் வந்தோன்னா வர்ற முதலாவது இடக்கை பக்கத்துக்குள்ளே திரும்பி ஒழுங்கைக்குள்ளே திரும்பி இது 2வது இடக்கை பக்கம் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த டிகேடின்றது மதிலில் இருக்கும். அது உங்களுக்கு பார்த்தோன்னா தெரியும். ஏன்னா கடைக்காரனாவும் அதான் சொல்லிவிட்டாரு, டிகேடின்ற மதிலில் இருக்கும். போய்கள் இடக்கை பக்கம் பார்த்தீங்கன்னா விளங்கமெண்டு. அப்போ இந்த இடத்த தேடி பிடிக்க வந்துட்டேன். இப்போ இவன் கடையிலையும் 250 1250 தான். இங்கே வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னாலும் 1250 தான். கனாலம் பாவிக்கிறார்கள் இருப்பீங்க. இது யாருக்காவது வேறு ஏதாவது இடங்கள் தெரிஞ்சிருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க. அப்போ தான் இந்த உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் சம்மந்தமாக அப்போ தான் நாங்கள் போய் என்னால் வீடியோ எடுத்து போடக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஏதோ ஒரு வகையில் உதவி இருக்குன்னு நம்புகிறேன். இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.